இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவர் விளையாட்டா பண்ண ஒரு விஷயம்தான் இன்னைக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. வெண்ணிலா தெரிஞ்சே இப்படி ஒரு தப்பு பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும் அண்ணி. ஆனா அதுக்கு காரணம் அண்ணனா இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்ல. இனிமே இப்படி ஒரு தப்ப பண்ணாதீங்க அண்ணன். அம்மா, சாமி சன்னதியில வச்சு சொல்றேம்மா, இப்படி ஒரு அவமானம் என் பொண்ணுக்கு என்னால வந்ததுக்கு அப்புறம் இனிமே சத்தியமா நான் குடிக்க மாட்டேம்மா, குடிக்க மாட்டேன். சரி வாங்க போலாம். வெண்ணிலா ஏன் இப்படி பண்ணாங்க? நலங்குக்கு வரமாட்டேன், நலங்கு நடக்காதுன்னு சொல்லிட்டு ஏன் வந்தாங்க? ச்சே, ஒண்ணுமே புரியலையே. சாரா வேற கோச்சுக்கிட்டு போயிட்டா. இப்ப என்ன பண்றது? ச்சே. வருண் ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்காரு? ஒருவேளை நம்ம போதையில இருந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ? என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவரா நம்ம கிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி நாமளே உண்மையை ஒத்துக்குவோம். நீங்க ரூமுக்கு என்ன அழைச்சிட்டு போனது மட்டும்தான் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது. ஆனா என்ன பேசுனீங்கன்னு எதுவும் ஞாபகம் வரல. என்ன விஷயம்? ரூம்ல என்கிட்ட என்ன பேசுனீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, விடுங்க. ஐயோ, முக்கியமான விஷயம் ஏதோ பேசினாரு போல இருக்கு. இப்படி சொதப்பிட்டேனே. சாரி வருண், ப்ளீஸ் என்ன சொன்னீங்கன்னு இப்ப சொல்லுங்களேன். இல்ல வெண்ணிலா, இத பத்தி நான் நிறைய பேசிட்டேன், என்னால முடியல, விடுங்க. வருண், வருண், அப்பா. என்னடா? எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, பந்தி ஆரம்பிக்கலாமா? டேய், அன்னதானங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம்டா, அதுக்குள்ள எதுக்கு அவசரப்படுற நீ? அண்ணாமலை வந்துட்டோம், அப்புறம் அன்னதானம் கொடுக்கலாமே. இதோ அண்ணாமலை வந்தாச்சு. வந்துட்டாலே. அண்ணாமலை, பக்தர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, உன் கையால அன்னதானத்தை ஆரம்பிச்சு வைமா. இல்ல மாமா, இது நிச்சயம் முடிஞ்சு போடுற முதல் அன்னதானம். சரி, அதை என் மருமக கையால தான் ஆரம்பிச்சு வைக்கணும். வான்மதி, நீயும் உட்காருமா, உட்கார்ந்து சாப்பிடு. நான் இவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறதா? இவங்களெல்லாம் பார்த்தாலே சாப்பிட முடியாது. இவங்க கூட உட்கார்ந்து நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே, அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டா என்னக்கா? ஏய், இவங்க கூட நீ உட்கார்ந்து வேணா சாப்பிடு, நான் சாப்பிட மாட்டேன். பயப்படாத, இந்த சாப்பிடு. காட்டு. அக்கா, சாமி கும்பிட்டாச்சு, சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். அத நம்ம சாப்பிடுறதுக்கு அங்க டேபிள் போட்டிருக்கு, அங்க போய் சாப்பிடலாம் வாங்க. அதனே நமக்கு மட்டும் தனியா டேபிள்? நாமளும் இங்க உட்கார்ந்துதான் சாப்பிட போறோம். தெய்வத்தோட சன்னதியில பாரபட்சம் பார்க்க கூடாது மாப்ள. நாம இவங்களோட ஒன்னா உட்கார்ந்துதான் சாப்பிட போறோம். என்னத்த இவங்களுடைய அத்த இவங்களோட ஒன்னா உட்கார்ந்து எப்படி அத்த சாப்பிடுறது? மாப்ள, கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்க வரவங்க எல்லாரும் பக்தர்கள் தான்.
கௌதம், என்ன கௌதம் ஏதோ தனியா பேசிட்டு இருக்கீங்க? வாங்க. ஒண்ணும் இல்ல, ஆசாரி வந்துட்டு போனாரு. என்ன ஆசாரி? அதான் தாலி செய்யறதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆசாரி வந்திருந்தாருல, அவர்தான். ஓ, அவரா? இப்ப அவர் எப்படி இருக்காரு? நல்லா தான் இருக்காரு. ஆனா நீங்க கொண்டு வந்த ஜூஸால தான் அவருக்கு நெஞ்சு வலியே வந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? நான் கொடுத்த ஜூஸ்லையா? ஐயோ கடவுளே, எக்ஸ்பைரி ஆன ஜூஸ் எதையும் தெரியாம நான் அவருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டேனோ? எக்ஸ்பைரி ஆனதா? என்னங்க, நான் ஏதாவது பண்ணிருப்பேன்னு என்ன சந்தேகப்படுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இது எப்படி நடந்திருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ப்ளீஸ் நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. என்ன தப்பா நினைச்சிட்டீங்களோன்னு ஒரு நிமிஷத்துல கோவம் வந்துருச்சு. ஆனா ஆசைப்படம் அஜித் மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சிங்க பாருங்க, அதுக்கப்புறம் அந்த கோவம் எல்லாம் காணாம போயிடுச்சு. சரிங்க, நான் உள்ள போறேன். இவனுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அப்பா முருகா, உன்கிட்ட அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்? உன் கோயில்ல மடிப்பிச்சை வாங்கி பிறந்த புள்ள, அவனுக்கு செல்வ செழிப்பெல்லாம் கொடுத்த. ஆனா கல்யாணம் வர மட்டும் அவனுக்கு அமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறியே. அவன் பாக்குற பொண்ணெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லி தட்டி கழிக்கிறா. அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை காட்டு சாமி. அம்மா நான் பாத்துட்டேன். என்னங்க? டேய், யாரடா பார்த்த? என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணதான். எங்கடா பார்த்த? இந்த கோயில்ல தான் பார்த்தமா. வாங்க காட்டுறேன். அப்பா முருகா, உன்னோட மகிமையே மகிமை. வாங்கம்மா வாங்க. என்னவானு ஏதோ டென்ஷன் ஆக்கிற? யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சு ஜூஸ்ல மருந்து கலந்து கொடுத்தது இப்ப டாக்டர் மூலமா அந்த ஆசாரி கௌதம் வரைக்கும் தெரிஞ்சிருச்சுமா. ஐயோ, அப்போ அந்த மைதா மாவுக்கு உன் மேல சந்தேகம் ஏதாச்சும் வந்துச்சா என்ன? லைட்டா சந்தேகம் வந்துருச்சுன்னு தான் தோணுது. ஐயோ, என்ன வான்மதி இப்படி சொல்ற? இப்ப எப்படி அவங்கள சமாளிக்கிறது? அந்த கௌதம் ஒன்னும் அவ்வளோ புத்திசாலியெல்லாம் இல்ல. சும்மா 2 வார்த்தை வழிஞ்சதுக்கே கம்முன்னு போயிட்டான். என் பயம்லாம் இந்த கௌதம் அண்ணாமலை கிட்ட போய் ஏதாவது அறகுறையா ஜூஸ் கொடுத்ததுனால ஆசாரிக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு உளறி வச்சு என் மேல டவுட் வந்துருமோங்கிறது மட்டும்தான்.